அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டரோட 3யோட ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஹார்ட் மோடில். சிலண்டே நான் வைக்கலாமான்னு வேணாமான்னு யோசிச்சேன். ஒரு தான் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாச்சேன்னு சொல்லிட்டு வேணான்னு விட்டுட்டு நான் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோடய குறிக்கோள் என்னென்னா இதுதான் என்னோடய 6th அட்டம்ப்ட்டு. இது வரைக்கும் 4 வாட்டி தோற்றுட்டேன். ஒரு வாட்டி ஜெயிக்கிற அளவுக்கு போயிட்டு கடைசியில் போயிட்டு என்னமோ பக்காக எனக்கு கேம் விட்டே வெளியே தெளிச்சு. எங்கெல்லாம் செம்ம கடுப்பாயிடுச்சு. அதனால தான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த எப்படியாச்சும் இந்த வாட்டி ஜெயிச்சாகணும். இவனுங்க வேறு என்னமோ ஜெயிலில் போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கீழே போய் சத்தத்தை போட்டு அவங்க 2 பேரையும் வர வச்சிடலாம். கதிட்டாண்டா இந்த பேர் அடிச்சு பிடிச்சிடும். நான் அப்படியே ஓரமாக வந்து இங்கே ஓரமாக நின்றான். வருவானுங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். கிளவி கான், கிளவனா சோகான் 2 பேர் போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. மோஸ்ட்லி அங்கே தான் ஆக்சிலேட்டர், ட்ரெயின் ஆக்சிலேட்டர் இருக்கும். அதான் சும்மா செக் பண்ணி இல்லை. அது எதுக்குறா செக் பண்ணணும்? ஏதாவது நான் விட்டுருப்பேன் செக் பண்ணா. போடு, நம்மளோட லக்கி டைம். ஒரு மேலே வரும், மேலே வரணும். இங்கே ஓடி தேங்காய் தெரியும்டா. நம்ம இருக்கும் உள்ள நம்ம இருக்கும். ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக வச்சா நல்லாயிருக்கும் கைஸ். நீங்கள் அந்த மாதிரிலாம் ஐட்டம் ஷெட்டுக்கு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணணும். காக்கா கிட்ட அப்படியே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெயின்க்கு மெயின் திங்கி இங்கே தான் வச்சுருக்கீங்களா? அப்படின்னா இதுக்குள்ளெல்லாம் இருக்காது. காக்காவுக்கு வந்து கொளுத்தி விட்டலான்னு நான் சுற்றி சொல்லிடுவேன். ஏன்னா வந்து கொளுத்தணுன்னா மாற்று பாக்ஸ் நிறைய வேலை தரும். ஆனால் கொளுத்த வேணும் வச்சுட்டேன். பட் ஆனால் கொளுத்தி விட்டோன்னா வந்து அது வந்து பறந்து போயிடும். பிரச்சனை இல்லை. கொளுத்து ரொம்ப பிரச்சனை. அதனால் சுற்றுலானே முடிவு இருக்கேன். இப்போ நான் வந்து கல்லால் அடிக்க முடியாது, ஏன்னா போயிட்டு வந்துடும் அப்படியா. அதனால் யோசிக்கிறேன் எப்படி கொஞ்சம் தாத்தா கிட்ட. ஏன்னா டக்குன்னு காயம் கொடுத்துட்டீங்க. இதுதான் இருக்கும்னு நினச்சிக்கினே இருந்தேன். கரெக்டாக பிளாங்க் அங்கே இருக்குது. அது அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ போனோன்னா அந்த கிளவி வரும், அந்த சைடு போகணும். கதவு வந்துருக்கு, இப்படி போயிருக்குங்க. டவுட்டாகவே இருக்கேன், ரொம்ப டவுட்டாக இருக்குது. காயினை பேஸ்மெண்ட்டில் போட்டுரும். போட்டு இங்கேக்குள்ளே போயிடும். இப்போ சத்தத்தை கேட்ட வரும் கிளவி. இங்கேயே வைப்போம். இதுங்க இந்த இவங்களாம் அறுத்துக்கிட்டே நான் கடுப்பாக எவ்வளோ நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வரமாட்டேங்கிறீங்க கைஸ். இதே மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போயிட்டு எப்பா அதாவது ஹார்ட் மோட்னால கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம்னா சல்லுணும் என்னமோ மின்னல் மாதிரி போயிட்டு வருவாங்க. அதில் நான் பார்த்துறேன் திருக்கி விடுறானே. இப்படியே ஒழிஞ்சிருக்கும். பயமாகவே இருக்கே. இப்படிதான் எப்படியோ உட்காந்துருவாங்க. கிளம்ப போயிட்டான். இந்த கிளவி தான் இப்போ நம்மளோட மெயின் டார்கெட்.
போயிருப்பானுங்களா? வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். போகலாமா? சரி போவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கையில் எல்லாமே. கீழே அந்த காயின் இருக்கும்ல, இந்த இடத்து தூக்கி போட்டு வேறு வழியில் இது ஆடு மோடி இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் போக முடியும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். மேலே போனேன்னா அவ்வளோதான், கதையை முடிச்சிடுவாங்க. எப்பா இது ஆக்சுவலாக இந்த டிஸ்ட்ராக்ஷன் கிழவனுக்கும் காது கேட்குற மாதிரி இருந்தால் ரொம்ப பார்த்தேன். அப்படியே போக வேண்டியதானே? ஏன் அவசரம் முடிஞ்சு போ. நடத்துக்கினே இருந்தேன்டா, அழைச்சிட்டாங்க. அதுக்கட்டியும் டே 2 வந்துட்டு என்ன பிளாங்கு கூட எடுக்கலடா. இன்னும் பிளாங் எடுக்கலான்னு நான் ஒரு பைத்தியாரத்தனமாக ஒன்று பண்ணேன். பிளாங் எடுக்கலான்னு போனேன். அதுக்கு எதுக்கு நான் மேலே ஏறினேன்னு தான் தெரியல. ஒரு மரதியில் ஏறிட்டேன். என்னடா இதுதான் அப்படியா? 2 பேரும் ட்ராப்பு கரெக்டாக எங்கே வச்சிருக்கு பேர் என்னத்தான் சொல்ல. போயிட்டு அது அவன் கிளவா எப்போ வாடா, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? வாழ்ந்து தோடா பட போயிட்டான். எவ்வளோ நேரம் வாடா 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 அப்படின்னு நானே கடுப்புல இருக்கேன். இதுக்குள்ள என்ன இருக்கு? சேஃப்டி ரொம்ப சேஃபாக இருக்கு. போட்டோம் இங்கே வரும். கதவு திறந்துருக்கலாம். நாங்களும் பொதுவாங்க இந்த லாக் பிக் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏற்கனவே யாரோ அந்த 2 பேர்த்து யாரோ வந்திருக்காங்க அந்த இடத்துல. அங்கே திறந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் நேரத்துக்கு ஆமாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம முச்சு விட்டீங்க போங்க. அடையாண்டா இப்படி பண்ணுறீங்க? 2 லைஃப் போயிடுச்சுடா. டே 3 ஆக்சுவலாக சொல்கிறேன், இந்த வாட்டி நம்மளை முச்சு விட போகிறானுங்க. தயவு செஞ்சு இந்த கிளவிக்கு ஒரு அட்வான்டேஜ்னா இந்த ட்ராப்பு தான். அங்கங்கே ட்ராப்பை போட்டுறது, நம்ம போக முடியலை. கஷ்டப்பட்டு எதிர்பார்த்தோம்னா அந்த ட்ராப்பில் கலாச்சிட்றேன். இந்த வாட்டி நான் ஒரு செம்ம பிளான் வச்சுருந்தேன். என்ன பழைய மெத்தடு தான். என்னன்னா ஒரு பைக் நாளாக ஓட்டிட்டு வீட்டை போடா. இவங்க வேறு ஸ்லோவாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் ஐடியா. இப்போ வந்து இங்கே கீழே போய் மேலே போய் பிளாங்க் எடுத்து போய் மேலே தரமாக முடிச்சு வச்சிடும். அங்கனே போயிடுச்சு. இந்த வாட்டி கிளவி ஃபுல் பவர் இருக்கு. கிளவி இந்த வாட்டி ஃபுல் பவர் இருக்கு. அது மட்டும் தெரியுது. அடின்னு போட்டு அடிக்குது. சரி இதான் செக் பண்ணிட்டாங்க. அங்கங்கே செக் பண்ணும்போது வராத மாதிரியே இது என்ன இருக்கு? ஆக்சிலேட்டரா?
தெரியாமல் எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிட்டேன் எக்ஸப்ட் அது. காக்கா நல்லா பாதுகாத்துக்கிட்டு போயிட்டாலாம் தெரில. கீழே தான் போகிறோம். இந்த கிழமை நல்லா ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஐ சி யூ பார்க்காமே போனே தானே. ஐ சி யூ பார்த்ததுக்கப்புறம் ஐ சி யூ அடுத்து நம்ம கிளவி ஸோ கீழே போய் தொலை. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஏய் பாய். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? சத்தம் கேட்டுச்சா இல்லையா? அதே எனக்கு ரொம்ப புரியல. இப்போ நம்ம கிளம்பணும் தான் நம்ம மேலே இருக்கோம். கப்பனுக்கு கண்டுபிடிக்கணும். இவன் அடிக்கடி கீழே வந்து தொலைகிறான்டா. பசம் போடாமல் ஃபுல்லாக அலாராமே கொடுத்துருக்கேன். டே 4 வந்துட்டோம். அதுதான் நம்ம உச்சி ஊட்டிங்க போங்க. சொல்லலை நம்ம முடிக்க வேண்டாம். அதுங்க நம்ம முடிக்க வேண்டியது. ஒரு கிடச்சிட்டு இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சாத்ரா சத்தத்துக்கு கேட்பேன். இன்னொன்று இருக்குங்க. அதுவும் வருது. நம்ம போய் பொறுமையாக தேடலாம். முக்கியமாக ஒரு இடத்துல நான் தேட வேண்டியது இருக்குது. எங்கன்னா இங்கே தான் சேஃப்டி வச்சுருந்தாங்க. ஆமாம் இதே ஏன்டா தரீங்க? அதை விட்டு அதையாச்சும் தந்தா அது ரொம்ப சேஃபாக இருக்குது. இப்போ நம்ம கீழே இருக்கும் இந்த சத்தத்தை போட்டோம். அந்த கீழே எந்த சீட் ஒன்றும் தெரியாது. இத்தனை எந்த கலர் சாத்திருக்கோம் பிரச்சனை கூட தெரியாது. சரிப்பா நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை தான் எல்லாமே. கடவுளையே காப்பாற்றுறோம் ப்ளீஸ்ரா. ரொம்ப முக்கியம் என்ன இருக்கக்கூடாது நினச்சா நல்லா இருக்கு. தாத்தாவில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க? சேஃப்டி ஆச்சு என்னத்த சொல்கிறேன் நான். சும்மா போவோம்.
லிட்ரல் டிஸ்கஷன். வீடு முழுசாக அலசி ஆராய்ஞ்சு கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். டவுட்டாக இருக்கு. சத்தத்தை போட்டேன்டா. நான் பார்க்கல. எங்கேயுமே காணும். வணக்கம் கேள்வி. மொட்டை மாடலேருந்து வணக்கண்டா மாப்பிள்ள. மொட்டை மாடலேருந்து ஆனால் ஒன்றுமே இல்லைடா. சொல்லுடா, மேலே சொல்கிறேன். போட்டேன்டா எங்க கிளம்பிக்கிட்டே எப்படி கண்ணை வாங்குறது சொல்ல. கிளவிய கிளம்பிக்கிட்டதை எப்படி கண்ணை வாங்குறது சொல்லு. வப்பன் நீயும் கிடைக்கல. பார்த்துட்டேன். போடி ஏய் நாங்கள் அந்த சரி அந்த பழம் எங்கேயாவதுன்னு சொல்கிறா. ஏதாச்சும் கொடுத்துட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விட்றேன். அதுவும் எங்கேருந்து இல்லை. வீடு ஃபுல்லாக அரைச்சி ஆரம்பிச்சிட்டோம். எங்கேயுமே காணும். கார் உள்ளேயும் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம்.
கிழவன் கீழேருந்து வந்தால் என்ன ஆகுது அப்படின்னு என்னமே நினச்சி சரி பிடிச்ச மாதிரி தான் போ. அதுதானே உன்னை முடிச்சு விட்டிங்க போ. டவுட்டாக இருக்குடா, கீழே போய் செக் பண்ணிடலாமா? அப்பன்கி ஒரு அல்ல இருக்குமோ லைட்டாகவே இருக்கே. இப்போ வந்து அங்கே வச்சாங்க அந்த 2 இதில் தண்ணி ஃபில் பண்ணுறதுனால அதை எங்கேருந்து எடுப்ப? தாத்தா தூங்கி தொலை, தூங்கவும் பண்ணிக்கிறான் அவன். அடிக்கடி தூங்குறான். அவன் தூங்கலான்னாச்சு, அவன்கிட்ட தூங்கினாச்சு அவன்கிட்ட நீ கண்ணை தூக்கிடலாம். எங்கேயும் தொலை முடியாது. அப்படியே பொறுமை. அப்படியே பொறுமையாக இந்த ட்ரெயினாக பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் என்ன வித்தியாசமாக இருக்குது ட்ரெயின். இப்போ டவுட்டாகவே இருக்காது. எனக்கு வேறு திக்குன்னு இருக்குது. இன்றைக்கி தான் எல்லா லூட்டும் கிடச்சிச்சு. என்ன தாத்தா போகுது? ஐயோ இப்போ பிரச்சனை, தாத்தா வேற போகிறான்டா. நீ ஏன்டா போகிறேன்? ட்ராப் வச்சிருக்கு கைஸ். போகலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு, என்ன பண்ணுறது? எப்படி இருந்தாலும் கீழே வரும். இப்போ வரும் பாருங்க. தாண்டாடை போய் காப்பாற்றுறேன். நீ தாண்டா என் கூட இருக்கணும். ரிட்டன் வருது. रुको जाना ताता तूं गया இப்போ
பார்த்துருவான். அதான் கைஸ் நம்ம முடிச்சுட்டு போங்க. எந்த ட்ரெயினால் தவிக்கிறோமோ அந்த ட்ரெயினை எடுத்து அடுத்த பாட்டில் உங்களுக்கு முடிக்கிறேன் பாருங்க. அடுத்த பாட்டில் உங்களுக்கு 2 நாள் ஆச்சே முடிக்கிறேன். அவ்வளோ ஆச்சு உங்களுக்கு தெரிவிக்க விடுறாங்க. ஸோ அடுத்த பாட்டில் வந்து சந்திக்கலாம்.